மகாநதி சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு நேராக போயிட்டு சாரதாவை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் இருங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே வீட்டை காலி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததாக கிருஷ்ணா சிந்து அவங்களுடைய அம்மாவில் ஷாக் ஆகுறாங்க. இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக கிருஷ்ணா இருந்துட்டு வேற என்ன, இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் நம்மளும் போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட வீட்டில் அவங்க முன்னாடியே போய் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே விஜய் இருந்துட்டு நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள், எங்களுக்கு போக்கூடம் கிடையாது, எங்ககிட்ட 10 பைசாவும் கிடையாது, எங்களுக்கு ஷேர வேண்டியதை கொடுத்தா நாங்கள் இங்கே எதுக்காக இருக்க போகிறோம், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் போயிடுவோம்ல. ஆனால் நீங்கள் தான் நாங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்காம எங்களை கஷ்டப்படுத்திட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுதான் கொடுக்க முடியாதுன்னு தெளிவாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாராளமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போங்க, இப்போவே கூட நாங்கள் வரோங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம எங்களை இப்படி அலைய விட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி ரிட்டன் கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா, உங்களுக்கு என் வீட்டு அட்ரஸ் எப்படி தெரிஞ்சது, இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது பசுபதியோட பேர் அடிப்படுது, இதுக்கெல்லாம் காரணம் பசுபதி தானான்னு சொல்லிட்டு உணர ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.